மேக்ஸ் நியூ சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா பேரும் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வீடியோஸ் மட்டுமே போதுமா சார் அப்படின்னா நிச்சயம் போதாது. என்ன ரீசன்னா, ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா, சிலபஸில் உள்ளபடி நூக் அண்ட் கார்னர் உள்ளே பூந்து எல்லா ஏரியாவையும் எழுதியிருப்போம். ஆனால் வீடியோஸில் எல்லாத்தையும் இன்னும் கொடுத்துக்கிட்டே வரோம். 100% எப்படியாவது ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற கண்டென்ட் அத்தனையும் வீடியோவாக கொடுத்தணும்னு முயற்சி பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நிச்சயம் உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா, உங்களோட பிளெஸிங்ஸ் இருந்ததுன்னா நிச்சயம் எல்லாத்தையும் நான் வீடியோவாக கொடுத்துட முடியும். முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது தேர்வு தேதி நெருங்கிட்டு இருக்கு. வீடியோஸ் நம்ம கைக்கு வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ போட்ட வரைக்கும் எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க. ஆனாலும் ஸ்டடி மெட்டீரியல் கண்டிப்பாக கையில் இருக்கணும். அப்போ தான் சரியான போட்டியில் கலந்துக்க முடியும். ஸோ தியரி பார்ட் நிறையா இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட்டு வாங்குங்க. எதையுமே விடாதீங்க. உட்காந்து நல்லா படிங்க. ஃபுல் செட்டு மெட்டீரியல் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம், வாங்கி படிக்கலாம். தேர்வு தேதி நெருங்கிட்டு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. ஓகே. மற்றபடி வீடியோஸ் எல்லாம் ஒரு வீடியோ விடாமல் பார்த்துருங்க. ஏன்னா சிலபஸ்க்கு உண்டான வீடியோ தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் நல்லா பார்த்துக்குங்க. பார்க்க உங்களுக்கு சப்ஜெக்ட் ஆர்வம் நிச்சயம் பீரிட்டு எழும். அப்படி அந்த ஆர்வத்தோடு போய் ஸ்டடி மெட்டீரியலை கையில் எடுத்திங்கன்னா இன்னும் பிச்சு உதறுவீங்க. எங்கேயோ போய்டும். பேஜஸ் நல்லா 10 வாட்டி திருப்பி பார்த்துட்டிங்கன்னா தேரி பாட்டும் மனசில் உட்காந்துரும். பக்காவை நல்ல பாட புரிதலோடு தான் நீங்கள் போய்ட்டு ஸ்டடி மெட்டீரியலே தொடுவீங்க வீடியோஸ் பார்க்குறதுனால. ஸோ பாட புரிதலோட ஸ்டடி மெட்டீரியல் கையில் இருக்கும்போது நிச்சயம் நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே. சரி, இப்போது பிடியில் ஃபைண்ட் தி கம்ப்ளீட் இன்டெக்ரல் அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடுது. பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போது இது ஒரு டைப் ஆஃப் பிடி. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி இருக்குது. பொதுவாகவே பாருங்கள், f1 ஆஃப் p கமா எக்ஸ், f2 ஆஃப் q கமா ஒய் இந்த வடிவில் இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நாம் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, ஈக்குவல் டு a அப்படின்னு எடுத்துக்கிட்டு p வேல்யூ என்ன, q வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். இந்த மாதிரி இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவல் டு ஏன்னு எடுத்து தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து p வேல்யூ q வேல்யூ எடுத்துடலாம். எடுத்துகிட்ட பிறகு dz ஈக்குவல் டு p dx ப்ளஸ் q dy. ஸோ இந்த இதில் வந்து p வேல்யூ q வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணி கம்ப்ளீட் இன்டகிரல் சொல்லிட முடியும். ஸோ இந்த வடிவில் இருந்தால் இந்த ஒரு சப்ஸ்டியூஷனை செய்கிறோம். ஈக்குவல் டு ஏன்னு அப்படியே ஒரு சப்ஸ்டியூஷனை செய்கிறோம். இது ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்த உடனே தனித்தனியாக இது ஈக்குவல் டு ஏ, அப்புறம் இந்த f2 ஈக்குவல் டு ஏன்னு பிரித்து கொடுத்து நம்ம PQ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். PQ கண்டுபிடிச்சிட்ட பிறகு இந்த dz ஈக்குவல் டு p dx ப்ளஸ் q dyயில் p வேல்யூ q வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும். அப்போது f1 ஆஃப் p கமா எக்ஸ் ஆர் xp, f2 ஆஃப் yq இந்த வடிவில் இருந்தாலே சால்வ் பண்ணுற மெத்தட் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லாம் ரைட்டு சார். இப்போ கொடுத்துருக்குற இந்த பிடி இந்த வடிவிலையாக இருக்குது. எஸ், கொஞ்சம் டேர்ம்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதுதான் எல்லா டைப்பும் தெரிஞ்சுட்டு போகிறது நல்லதுன்னு சொல்ல வரேன். பாருங்கள், p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது வந்து கிவன் இல்லையா. நான் என்ன செய்கிறேன், இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், இந்த q ஸ்கொயரை அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஓகே. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் pn எக்ஸு இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் q அண்ட் ஒய் இந்தமாதிரி தனித்தனியாக பிரிக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, இங்கே p ஸ்கொயரை தேடி இந்த எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன் மைனஸ் எக்ஸ், இந்த ஒய்யை தேடி இந்த q ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிடுறேன் மைனஸ் q ஸ்கொயர். ஓகே. இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் pn எக்ஸு இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் q அண்ட் ஒய் மாதிரி இருக்கா. இது f1 இது f2. இப்போ நான் என்ன செய்கிறேன், p ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் q ஸ்கொயர் ஈக்குவல் டு a அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெட். ஸோ இந்த மாதிரி பிரிச்சிட்டேன்னாலே இது படி, இந்த பிரிச்சிட்டேன்னாலே இந்த சப்ஸ்டியூஷனை நம்ம செய்யணும் இல்லையா. எடுக்கும்போது என்ன ஆகும், இது ஈக்குவல் டு a, அதாவது p ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு a. அடுத்து இதுவும் y மைனஸ் q ஸ்கொயர் ஈக்குவல் டு a. ரைட். இந்த மாதிரி பிரிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம இந்த ஏன்னு எடுத்ததே. சரி, ஏன் ஏ எடுக்கிறீங்க, வேறு ஏதாவது கான்ஸ்டன்ட் கொடுங்க. எஸ், எது வேணாலும் எடுங்க. எடுத்து தனித்தனியாக பிரிச்சுங்க இந்த மாதிரி. இப்போ இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு இதுன்னா என்ன அர்த்தம், இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல்னு அர்த்தம் இல்லையா. சரி, இப்போது இதிலிருந்து இந்த மாதிரி ஏன் சார் ஈக்குவல் பண்ணி ஏதோ ஒரு வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணுறீங்க, அப்போ தான் தனித்தனியாக மாதிரி பிரித்து PQ வேல்யூ நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். உங்கள் பாருங்களேன், p ஸ்கொயர் இங்கேயே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு இந்த மைனஸ் எக்ஸ் அங்கே கொண்டு போனால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஆகிடும். ஓகே. அப்போ p வேல்யூ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் 1/2 ஆகிடும்.
ரைட். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் கட் ஆகிடும், இங்கே ரூட் வந்துடும். ரூட்டுன்றது 1/2 இல்லையா? ஸோ பி கிடச்சிருச்சு. இதே போல் நம்ம இப்போ க்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நான் என்ன செய்கிறேன், அந்த க்யூ ஸ்கொயராக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுறேன், இந்த ஏவை இங்கே எடுத்துகிட்டு வரேன். அப்போது y மைனஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் இப்படி ஆகிடும். அப்போ இதுலேருந்து க்யூ என்ன வரும், நம்ம ரூட் எடுத்தோம்னா y மைனஸ் ஏ ஹோல் பவர் 1/2 இப்படி ஆகிடும். ஸோ இது பி, இது க்யூ. ஓகே. ஏன் சார் இப்போ PQ கண்டுபிடிச்சிங்க? அப்போ தானே நான் இங்கே கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஃபார்முலாவில் பியும் கியூவும் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ண முடியும். PQ எனக்கு வேணும். ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், dz ஈக்குவல் டு pdx ப்ளஸ் q dy. டு ஃபைண்ட் கம்ப்ளீட் இன்டெக்ரல் புட் PQ வேல்யூ இன் திஸ் ஈக்குவேஷன். dz ஈக்குவல் டு pdx ப்ளஸ் q dy. ஓகே. dz ஈக்குவல் டு p என்ன கண்டுபிடிச்சோம், x ப்ளஸ் a ஹோல் பவர் 1/2. இந்த இடத்துல x ப்ளஸ் a ஹோல் பவர் 1/2 dx. q வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், q வந்து y மைனஸ் a ஹோல் பவர் 1/2, y மைனஸ் a ஹோல் பவர் 1/2 dy. ஓகே. இப்போ இன்டெகிரேட் பண்ணிடுங்க. dz இன்டெகிரேட் பண்ணால் z, இங்கே x ப்ளஸ் a ஹோல் பவர் 1/2 நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா x ப்ளஸ் a ஹோல் பவர் இதோட 1 ஆட் ஆகும். ஸோ 1/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் 1. எல்லா டைப் ஆஃப் இன்டெகிரலும் நமக்கு தெரியணும். எது வேணாலும் இந்த இடத்துல வந்து நிற்கும். ஒரு 40 இன்டெகிரேஷன் ஃபார்முலா இருக்குது. மொத்தத்தையும் நாளைக்கு நான் கொடுத்துட்றேன். அதை அப்படியே எழுதி வச்சுட்டு நல்லா படிச்சிருங்க. 40 ஃபார்முலா சார் இருக்குது. எஸ் இருக்குது. எல்லாமே இந்த 11th ஸ்டாண்டர்டு செகண்ட் வால்யூம் புக்கில் இருக்குது. எல்லா இன்டெகிரல் ஃபார்முலாவும் கேட்ட உடனே சொல்கிற அளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. அந்த ஒன்றை தொகுத்த நாளைக்கு ஒரு 40 ஃபார்முலா கிட்ட இருக்கு, மொத்தமும் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இங்கே பாருங்கள், y மைனஸ் ஏ ஹோல் பவர் 1/2 இன்ட்டு dy. இதை இன்டெகிரேட் பண்ணால் y மைனஸ் ஏ ஹோல் பவர் 1/2 ப்ளஸ் 1 பை 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ஒன்று c சேர்ப்போம், அதை b அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. c-னும் போடலாம், b-னும் போடலாம். இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து z ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா x ப்ளஸ் ஏ ஹோல் பவர், ஜஸ்ட்டு இதை 1ஓட மல்டிப்ளை பண்ணி இந்த 1ஓட ஆட் பண்ணுவோம் இல்லையா, சிம்பிளிஃபிகேஷன். அப்போது 3/2 டிவைடட் பை 3/2. இங்கேயும் அதே தான், y மைனஸ் ஏ ஹோல் பவர் 3/2 பை 3/2 ப்ளஸ் b. ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை எப்படி எழுதலாம், z ஈக்குவல் டு இந்த 3/2வை இப்படி நம்ம இந்த பக்கம் அப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா 2/3 ஆகிடும். ஒரு டிவைடு கீழே இன்னொரு டிவைடு வரும்போது நம்ம அதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இப்படி ஆகிடுது. 3/2 வந்து 2/3 ஆகிட்டு x ப்ளஸ் ஏ ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் இங்கேயும் 2/3 ஆகிடும், 2/3 y மைனஸ் ஏ ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் b. ஸோ இதான் வந்து z நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா z ஆப்ஷன் சி. ரைட். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இந்த வடிவத்துக்கு கொடுத்துருக்கிற பிடியை மாற்றிக்கோங்க. இதோ மாற்றிட்டேன். ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு வேல்யூ, சம் வேல்யூ ஏவுக்கு ஈக்குவல், அது தனித்தனியாக பிரித்து எழுதி PQ கண்டுபிடிச்சிருங்க. PQ கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து இங்கே போட்டு அப்படியே இன்டெகிரேட் பண்ணிடுங்க, ஆன்சர் கிடச்சிரும். இங்கே இந்த இன்டெகிரேஷன் தான் வரும்னு சொல்ல முடியாது. இங்கே என்ன இன்டெகிரேஷன், இன்டெகிரல் x ப்ளஸ் ஏ ஹோல் பவர் n dx இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை இன்டெகிரேட் பண்ண x ப்ளஸ் ஏ ஹோல் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1 ப்ளஸ் c. இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் ஆகிருக்கு. ஓகே. இங்கே வேரியபிள் y இருந்தால் இங்கே y போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் இங்கேருந்து இங்கே எழுதியிருக்கேன், இங்கேருந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகே. அந்த 40 ஃபார்முலாஸும் நாளைக்கு கொடுத்துட்றேன், நல்லா படிச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு PDF-ஆகவே அனுப்பிடுறேன். 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு PDF-ஆகவே வந்து ஃபோனில் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே. சரி, இப்போ இங்கே பாருங்கள், கொடுத்துருக்குற PDE பாருங்கள். இதை எடுத்துக்கிறேன். P ப்ளஸ் Q ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை நான் என்ன செய்கிறேன், இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வரேன். அப்போ P மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த Q அங்கே கொண்டு போயிடுறேன், ஒய் மைனஸ் Q. ரைட். PX YQ அல்லது QY ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை A அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெட் இப்போது P மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு A இப்படி ஒரு கேஸு.
அடுத்தது y மைனஸ் q ஈக்குவல் டு a, இது ஒரு கேஸு. இப்போ p ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இங்கே கொண்டு போயிடுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஏ, மைனஸ் எக்ஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும், p வேல்யூ கிடச்சிருச்சு. இங்கே q வந்தாலும் எடுத்துகிட்டு போய்ட்டு a இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ y மைனஸ் ஏ ஈக்குவல் டு q, ரைட். pq கண்டுபிடிக்கிறது தான் வேலையே. இப்போது dz ஈக்குவல் டு p dx ப்ளஸ் q dy, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிடுறேன். அப்போ dz ஈக்குவல் டு p வந்து x ப்ளஸ் ஏ இன்ட்டு dx, q வந்து y மைனஸ் ஏ இன்ட்டு dy, ரைட். அப்படியே இன்டகிரேட் பண்ணுறேன். ஓகே, இன்டகிரேட் பண்ண என்னாகும், இங்கே n வேல்யூ 1, இங்கே 1. ஸோ dz இன்டகிரேட் பண்ண z இங்கே என்ன ஆகும்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் 1 + 1 2, 2/2, n + 1 போடுவோம், n1, இப்போ 1 + 1 2/2. இங்கேயும் அது தான் ப்ளஸ் y மைனஸ் ஏ ஹோல் பவர் 2/2 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி ஆர் பி, ஏபி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது z ஈக்குவல் டு ரெண்டுமே பேஸ் 2 காமனாக இருக்குது, ஒன்று எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் பி, இப்படியும் எழுதிக்கலாம். இல்லை இங்கே 1/2 காமன் அவுட் பண்ணி வெளியும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் டி, ரைட். அவங்க எப்படி வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணி மாற்றியும் கொடுப்பாங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டெப்பே வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இங்கே 1/2 காமனாக வெளியே எடுத்தும் நம்ம மொத்தமாக இதை உள்ளே போட்டும் எழுதிக்க முடியும் இல்லையா. ஸோ z ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் பி, y மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி, இப்படியும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எப்படி ஆனாலும் டேர்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணி அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, டைரெக்டாகவே அப்படி இன்டகிரேட் பண்ணதை கேட்டாங்க. இன்டகிரேட் பண்ணி முடிச்சதை அப்படியே அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, சரி. இப்போ இங்கே பாருங்கள், சால்வ் த பிடிஇ, அதை ஃபைண்ட் தி கம்ப்ளீட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும் அல்லது சால்வ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ் கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ என்ன செய்கிறோம், கொடுத்துருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். p மைனஸ் q ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன், இந்த மைனஸ் q இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போது p மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே q இங்கே வந்துடும். ஸோ q ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், மைனஸ் q இங்கே கொண்டு வந்தால் ப்ளஸ் q ஆகிடுது, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுது. ஓகே, இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் p அண்ட் x இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் q அண்ட் y மாதிரி பிரிச்சுட்டேன் ஃபங்க்ஷனை. இப்போ ஈக்குவல் டு ஏன்னு நம்ம எடுக்கலாம் இல்லையா, பிரிச்சாச்சு. இப்போ ஈக்குவல் டு ஏவை பிரித்து இதுக்கு தனியாக ஏ, இதுக்கு தனியாக ஏ பிரித்து எழுதுகிறேன். p மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. அடுத்தது q ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. இப்போது p என்ன வரும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே கொடுத்துட்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இப்படி வரும் p வேல்யூ. அடுத்தது இங்கே q என்ன வரும், இந்த ஒய் ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிடுறேன், a மைனஸ் ஒய் ஸ்கொயர், இது q. இப்போ pq எது கண்டுபிடிச்சோம், dz ஈக்குவல் டு p dx ப்ளஸ் q dy, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ dz ஈக்குவல் டு p வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு dx, q வேல்யூ a மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு dy. pq இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இப்போ dx உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். dz ஈக்குவல் டு மேலே பவர் எதுவும் இல்லை, ஸோ உள்ளே பிரித்து எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் dx ப்ளஸ் ஏ dx, இங்கே ப்ளஸ் ஏ dy மைனஸ் ஒய் ஸ்கொயர் dy. இங்கே எதுவும் ஸ்கொயரு க்யூபு எதுவும் இல்லாதனால நான் இந்த டேர்ம் எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன், பிரிச்சுக்கிறேன். அப்படியே இன்டகிரேட் பண்ணலாம், இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டும் பண்ணலாம். இப்போ இன்டகிரேட் பண்ணுறேன், இந்த கான்ஸ்டன்ட்லாம் வெளியே எடுத்துடலாம் இன்டகிரேட் பண்ணும்போது இல்லையா. இப்போ dz இன்டகிரேட் பண்ண z, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் ஏ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு ப்ளஸ் ஏ வெளியே எடுத்துகிட்டு இன்டகிரல் dy வந்து ஒய்ஏ மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் ஒய் கியூப் பை 3 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் பி. ஓகே, சரி. z ஈக்குவல் டு இப்போது இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எழுதிக்கங்க. எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் ஒய் கியூப் பை 3. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக ஏ இருக்குது, வெளியே எடுத்துடலாம். ஏ வெளியே எடுத்துட்டா உள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும் ப்ளஸ் பி. ஓகே, இப்போ இந்த 3 காமனாகவும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க போய் பார்த்துட்டு வந்து அது ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த 3-ஐ காமனாக வெளியே எடுத்துருக்காங்க. z ஈக்குவல் டு 3 வெளியே எடுத்துட்டால் 1/3 x³ மைனஸ் y³. இங்கே இது 2 டேர்ம் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு ப்ளஸ் a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் பி. இந்த ஸ்டெப்பு தான் நமக்கு இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி, ரைட். இதோ அவ்வளோதான். ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வரேன், ஃபைனலாக இந்த வீடியோ மூலயமா சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் pnx, அதான் f1 சொல்லுவோம். அதை ஃபங்க்ஷன் ஆஃப் q1y இப்படி இருக்கிற பிடியை நம்ம சின்ன ஒரு சப்ஸ்டியூஷன் ஏற்படுத்துகிறோம். f1 ஈக்குவல் டு f2 ஈக்குவல் டு a இப்படின்னு ஒரு சப்ஸ்டியூஷன் ஏற்படுத்துகிறோம். வேறு ஒரு நேமுக்கு ஈக்குவலாக, அதாவது வேறு ஒரு வேல்யூக்கு ஈக்குவலாக இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு தனித்தனியாக பிரிக்கிறோம். அப்போ f1 ஈக்குவல் டு a ஒரு கேஸு, f2 ஈக்குவல் டு a ஒரு கேஸு. இதை வந்து நம்ம இதிலேருந்து நம்ம p வேல்யூ என்னன்னு பார்த்துடலாம். இதிலேருந்து q வேல்யூ என்னன்னு நம்ம நிச்சயம் எடுத்துட முடியும். pq கிடச்சிருச்சுன்னா கம்ப்ளீட் இன்டெக்ரல் வேணும்னா dz ஈக்குவல் டு p dx ப்ளஸ் q dy. இதில் pq வேல்யூ இங்கே கண்டுபிடிக்கிறத போட்டு இன்டெகிரேட் பண்ணிட்டா நமக்கு கம்ப்ளீட் இன்டெக்ரல் கிடச்சிரும். ஓகே, இது என்னன்றது தெரிஞ்சிடும். இவ்வளோதாங்க விஷயம். இதுதான் சொல்ல வந்த மெசேஜ். ஸோ இந்த மாதிரி பார்த்த உடனே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இந்த மாதிரி பிரிக்க முடியுதான்னு முதல்ல பாருங்கள். பிரிச்சிக்க முடியுதுன்னா ஈஸி, இந்த வேவை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, நிறைய டைப்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டு வரேன். அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. என்ன தான் வீடியோஸ் இருந்தாலும் நல்லா பார்த்துட்டு புரிதலோடு போனாலும் ஏரியா கவர் ஆகணும்னா ஸ்டடி மெட்டீரியல் மஸ்ட்டு. அதுக்கு 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட் மெட்டீரியல் நாங்கள் உங்களுக்கு தரோம், வாங்கி படிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.